ஹோண்டா ஷைன் எவ்வளோ கலேஜாக இருக்குது பாருங்கள். இவர் வந்து போர் மாற்றிக்கிறாரு, எல்லாமே வந்து மாற்றி வண்டி வந்து என்னன்னா அடைக்கிற கம்ப்ளைண்ட்டு, காயில் சீடி எல்லாமே மாற்றியாச்சு. மாற்றாது ஒன்று இன்னும் கார்பரேட்டர் மட்டும்தான். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் கார்பரேட்டர்னால எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. ஸோ ஹெட்டு போர் இதை ரெண்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ண மட்டும்தான் இந்த அடைக்கிற கம்ப்ளைண்ட்டை வந்து சால்வ் பண்ண முடியும். நம்ம வந்து ரீவர் பண்ணியே பண்ணிக்கலாம். நான் ஓனாக எல்லாமே மிஷின்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இந்த மிஷின். ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஓனாக வச்சக்கூடிய மிஷினு. இது ஓனாக நான் ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஓனாக இதை ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன். இதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம போர் வந்து ஸ்டாண்டர்ட் போர் போடுறோம். அதில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையுமே வந்து இந்த அடைக்கிற கம்ப்ளைண்ட்டுக்காகவே இந்த மிஷினெல்லாம் இறக்கினேன். ஸோ இறக்கி இப்போ அதை அடைக்கிற கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம பண்ணால் எப்படி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இதை எப்படி க்ளீன் பண்ணுறன்றத இதை நம்ம கஸ்டமருக்கு தெரிய வைக்கணும். அதுதான் ஒரு தகவல். ஷைன், ஹோண்டா ஷைன், இது வந்து ரீபோர் பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா ரீபோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பிஸ்டனு எல்லாமே இது பார்த்திங்கன்னா சோப்பாயில் கழுவிருக்கேன். இப்போ அடுத்தது தண்ணியில் க்ளீன் பண்ணணும். ஏன்னா இதில் இருக்கிற பிசுறுலாம் வந்து திருப்பி அறுத்துறோம் நமக்கு. அதனால தான் இந்த தண்ணியில் க்ளீன் பண்ணுறது. நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணிடணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இதான் நம்ம செய்யக்கூடிய வேலை. ஹோண்டா ஷைன் அடைக்கிற கம்ப்ளைண்ட்டு. நமக்கு கார்பரேட்டர் அடைக்கிறதுன்றீங்க, நான் அதே கார்பரேட்டர் தான் போடுறேன். இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வால்வெல்லாம் எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஹோண்டா ஷைன் இதை நான் பிரித்து உங்களை வீடியோவில் காட்டும்போது பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தது அழுக்கு, ஏகப்பட்ட அழுக்கு. இது பாருங்கள், அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம். அதுதான். இப்போ இதில் என்ன பண்ணோன்னா மெயினாக இது ரெண்டு பக்கம் அலுமினிய த்ரெட் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், அழகாக சிலிவு போட்டு த்ரெட்டு போட்டுடணும். இல்லை நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா சில்பாயிடும். அதுதான் இதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து போர் பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணியிருக்கேன். இப்போ என்ன சைஸுன்னா 25, அதாவது 25 ஸ்டாண்டர்டுக்கு அடுத்த சைஸ். இது வந்து ஸ்டாண்டர்டுக்கு அடுத்த சைஸ். ஏன்னா இதில் வந்து இந்த அடைக்கிற கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினாக இந்த எட்டும் போரும் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா அடைக்கிற கம்ப்ளைண்ட்டு 100% சால்வ் ஆகிடும். நான் பண்ணிட்டேன் சார், நான் பண்ணிட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன், நான் கார்பரேட்டர் மட்டும் எடுத்துகிட்டு வரேன், எனக்கு டூன் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்தீங்கன்னா அது வேலை ஆகாது. அது வேலை பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் நான் ஓனாக செய்கிறேன். இந்த எட்டு வேலையும் சரி, போர் வேலையும் சரி, நான் ஓனாக செய்யக்கூடிய விஷயம். அதனால் அந்த நுணுக்கத்தை அதை செஞ்சால் தான் அதை வந்து நீங்கள் பயனடைய முடியும். இல்லைன்னா பயனடைய முடியாது. இதுதான் இருக்கிற விஷயம். ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரீபோரிங், இது வந்து கட்டு விடுற மிஷினு. இது வந்து நான் ஓனாக ஆர்டர் பண்ணது. ஸோ இதுதான் நம்ம ரீபோர் பண்ணக்கூடிய மிஷின்.
ஓனாக நான் வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணால் தான் வண்டி பக்காவாக இருக்கும், உங்களுக்கு அருமையாகவும் இருக்கும். இந்த கார்போர்ட்டும் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தது, இப்போ எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ எந்த விதமான கெமிக்கலும் நான் போடுறது கிடையாது. ஸோ இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஓனாக ஒரு விஷயம். ஹோண்டா ஷைன் 125 அருமையான வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. இந்த கார்பெட்டில் ஒன்றுமே கிடையாது. கைட்டு க்ளீன் பண்ணி ஏர் ஸ்க்ரூ கரெக்டாக வச்சிங்கன்னா சரியாக போச்சு. இந்த ரெண்டுத்தில் தான் வேலையே இருக்குது. இப்போ இருக்கிற பெட்ரோலுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சு போட்டால் தான் வண்டி கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது புது சிலிண்ட்ரு, ஆனால் அடைக்குது. இப்போ நான் 2.5 போட்டு அடுத்த சைஸு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். பிஸ்டன்லாம் அருமையாக பண்ணி எப்படி பண்ணால் இதை கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் ஹெட்டு. இது வந்து கேம் சாப்பிட்டு உட்காரக்கூடிய ஹோல்டரு. ஸோ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பான்பராக்கார மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த வால்வு சீட்டிங் பாருங்கள், அருமையாக கையிலே தான் இதை பண்ணுவோம். நான் நம்ம லேத்தில் பண்ணுவோம்னா இந்த வாய் அவுட்டு வச்சிடும். இந்த உதடு வந்து ஒரு ஓரமாக பெருசாக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அப்போ புஷ்ஷுன்னு காற்று வந்துடும். அதே மாதிரி தான் இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த வண்டியில் எல்லாமே இந்த மாதிரி பண்ணால் தான் வண்டி அருமையாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அடைக்கிற கம்ப்ளைண்ட்டு சால்வ் ஆகாது. ஹோண்டா ஷைன் அடைக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஹெட்டும் போரும் நீங்கள் கரெக்ட் பண்ணால் தான் வண்டி வந்து இந்த அடைக்கிற கம்ப்ளைண்ட்டு நிற்கும், இல்லைன்னா நிற்காது. புது கார்பரேட்டர் வாங்கி போட்டாலும் வேலை செய்யாது, திருப்பியும் அடைக்கும். நீங்கள் எந்த மாதிரி கார்பரேட்டர் போட்டாலும் அது வேலை செய்யாது. இதுதான் இது இருக்கக்கூடிய விஷயம். நான் ரெண்டுமே நான் ஓனாக செய்யக்கூடியது. நானே வேலை செஞ்சு போட்டுருவேன். அதுக்கு என்ன லேபரோ பட்டா லேபர் தனியாக வாங்கிடுவேன். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதேமாதிரி இந்த கிளீனிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏற்கனவே இந்த கார்பெட்டர்லாம் எப்படி இருந்ததுன்றத ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி. அதே மாதிரி கிளச்சி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வேலை நிறைய இருக்குது, அதையும் நம்ம பண்ணோம்னா கிளியராக இருக்கும். ஸோ அடைக்கிற கம்ப்ளைண்ட் சால்வ் பண்ணுறது எப்படி? ஹோண்டா ஷைன் BS4 மாடல் வண்டி. நன்றி.